ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம சால்விங் அன்னோன்ஸ் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். லாஸ்ட் வீடியோல இதான் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம். ஃப்ரேமிங் அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். சால்விங் அன்னோன் த்ரூ எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை தீஸ்ல கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை ஆஸ் யூஷுவல் நீங்க பாஸ் பண்ணுங்க. அப்புறம் பாஸ் பண்ணிட்டு என் சொல்யூஷனோட வெரிஃபை பண்ணிட்டு செக் பண்ணீங்கன்னா பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சால்வ் பண்ண போறேன். ஸோ 37 + 43 ஈக்குவல் டு வாட்னு கேட்டிருக்கோம். ஃபைண்ட் த அன்னோன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த அன்னோன் 37 + 43 ஈக்குவல் டு 43. இது வந்து கம்யூட்டேட்டிவ் லா, கம்யூட்டேட்டிவ் ரூல்னு சொல்லுவாங்க. போன சாப்டர்லேயே பார்த்துருப்போம் இதை. கம்யூட்டேட்டிவ் ரூல், கம்யூட்டேட்டிவ். ஸோ a + b is the same as b + c. ஸோ 37 + 43 43 + 37. அப்பதான் இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ இது மட்டும் தான் வர முடியும் இல்லை. 37 தான் கரெக்டான ஆன்சர் இல்லை. அடுத்த கொஸ்டின் 22 + 10 + 15 ஈக்குவல் டு டேஷ் + 10 + 15. ஸோ இது வந்து அசோசியேட்டிவ்னு சொல்லுவாங்க. இந்த ரூல் பேர் அசோசியேட்டிவ். இதுவும் போன சாப்டர்ல படிச்சிருக்கோம். அசோசியேட்டிவ் லா, லா ஆஃப் அசோசியேட்டிவ். ஸோ பேசிக்கா இங்க என்ன நம்பர் இல்லை 22 மட்டும் தான் இல்லை. ஸோ பேசிக்கா இந்த ஈக்குவேஷன் ஈக்குவலா இருக்கணும்னா 22 போட்டா மட்டும்தான் ஈக்குவலா இருக்க முடியும். ஸோ அதான் ரூல். ஸோ இங்க அடுத்த கொஸ்டின் கேட்டோம்னா 7 × 46 = 322. 46 × 7 a × b ஈக்குவல் டு சம் ரிசல்ட் cன்னு வச்சுக்கிட்டா a × b ஈக்குவல் டு cனா b into a is also equal to c. இது தெரிஞ்சுக்கிட்டாலே போகும். ஸோ இதுவும் 322 தான். 322 தான் ஆன்சர். ஆன்சர் 322. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் 2.1 போறதுக்கு முன்னாடி நான் ஜென்ரலாக ஒன்று சொல்லிடுறேன். ஹவு டு சொல்லிடுறேன். இப்போ ஹவு டு சால்வ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ். ஹவு டு சால்வ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ். வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ். ஈக்குவேஷன்ஸ் நான் எப்படி எழுதிக்கிறேன். இப்போ எக்ஸ் பிளஸ் 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் 7 ஈக்குவல் டு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எப்போதும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதான் ரூல், ஈக்குவேஷன் ரூல் என்னன்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எப்போதும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நீங்க இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும்னா எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணதான் அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோலேட் எக்ஸ். ஐசோலேட் எக்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா டூ சம்திங். இதான் பண்ணணும். ஐசோலேட் எக்ஸ் எப்படி பண்ணுவீங்க? டூ சம்திங் near x. Do something to the number இப்படி எழுதிக்கிறேன். நம்பர் near x so that x is isolated, so that x is separated, x is alone சொல்றேன். x is alone. இதான் செகண்ட் ஸ்டெப். நீங்க அவ்வளவுதான். இது ரெண்டும் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். தேர்ட் ஸ்டெப் இது ரெண்டும் பண்ணிட்டு, இது முக்கியமா இந்த ஸ்டெப் தான் இருக்கிறதுல முக்கியமான ஸ்டெப். இதை நான் கொஞ்சம் இங்க எழுதுற பெரிய ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கிறேன். தேர்ட் ஸ்டெப் do the same thing on the other side. Do the same thing on the other side. Do the same thing on other side of equation. On other side of equation. Other side of equation. இது பண்ணாலே போகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐசோலேட் எக்ஸ் இதை ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ இதை பண்ண முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஐசோலேட் எக்ஸ். செகண்ட் டூ சம்திங் டு த நம்பர் நியர் எக்ஸ் ஸோ தட் எக்ஸ் இஸ் அலோன். ஸோ இதான் எக்ஸ் அலோனா இருக்கணும் பேசிக்கா. எக்ஸ் இஸ் அலோன். do the same thing on the other side of equation. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் இந்த சைடு எழுதிக்கிறேன். இப்போ வந்து let's say x plus 7 equal to 10. இப்போ என்ன பண்ணா எக்ஸ் தனியா இருக்கும். இங்க என்ன பண்ணாலும் இங்க ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க அதே இதை பண்ணணும். இங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த எல்ஹெச்எஸ்ல என்ன பண்றோமோ அதே ஆப்ரேஷன் ஆர்ஹெச்எஸ்ல பண்ணணும். எனி ஆப்ரேஷன் இங்க டூ. பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிபிளிகேஷன் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க. ஆனா என்ன பண்ணாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன பண்றீங்களோ அதே இதை ரைட் ஹேண்ட் சைட்ல பண்ணணும். ஏன் அப்படி பண்ணணும்னா டு மேக் ஷுர் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். டு மேக் ஷுர் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். ஏன் பேலன்ஸ்டா இருக்கணும்? மேக் ஷுர் ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்ட். பேலன்ஸ்டா இருந்தா என்ன யூஸ்? பேசிக்கா பேலன்ஸ்டா இருந்தா கொஸ்டின் சேஞ்ச் ஆகாது. ஒரிஜினல் கொஸ்டின் சேஞ்ச் ஆகக்கூடாது. நீங்க பாட்டுக்கு இங்க +3 போட்டுட்டு இங்க எதுவுமே பண்ணாம விட்டீங்கன்னா x + 10 = 10 வந்துடும். இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கொஸ்டின். இது வேற கொஸ்டின், இது வேற கொஸ்டின் ஆயிரும்.
ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இது அலௌட் இல்ல. நாட் அலௌட். வெறும் +3 மட்டும் போடக்கூடாது. நீங்க வெறும் +3 போட்டு x + 10 = 10 நாட் அலௌட். நாட் அலௌட். இப்படி பண்ணக்கூடாது. ஸோ இங்க +3 போட்டீங்கன்னா அந்த பக்கம் +3 போடணும். இங்க +3 போட்டீங்கன்னா இங்கேயும் +3 போடணும். இங்க -7 போட்டீங்கன்னா இங்கேயும் -7 போடணும். பேசிக்கா அதான் ஐடியா. ஸோ இப்போ ஈக்குவேஷனுக்கு வந்துடுறேன்னா வேற கலர் எடுத்துக்கிறேன். x + 7 = 10ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸை தனியாக்கணும்னா என்ன பண்ணலாம்? யோசிங்களேன். நீங்களே யோசிச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்புறமா வீடியோ பாருங்க. அப்போ பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஓகே. இப்போ நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணா கூட ஓகே தான். சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ இப்போ நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போ x + 7 = 10. எக்ஸ் எப்படி தனியாக்குறது? இந்த 7 எப்படி வெளில கொண்டு வருது? அதாவது ரிமூவ் பண்றது. 7 எப்படி ரிமூவ் பண்றதுன்னா -7 போடுங்க. அவ்வளவுதான். ஆனா இங்க -7 போட்டா மட்டும் பத்தாது. இங்கேயும் -7 போடணும். பேசிக்கா இங்கேயும் -7 ஆட் பண்ணுங்க. ஆட் -7 ஆன் போத் சைட்ஸ். ஸோ ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டா இது 7 7 கலந்துரும். ஸோ x = 10 - 7 வந்துடும். ஜஸ்ட் நதிங் பட் 3. நோ இப்போ இது ஆன்சர் கரெக்டா தப்பான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ நீங்க ஒரிஜினல் ஈக்குவேஷன்ல மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும் இதை. ஸோ substitute back in original equation. Substitute back in original equation. வேற கலர். In original equation. இது பண்ணிட்டீங்கன்னா போதும். அவ்வளவுதான். செக் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ எக்ஸ் என்ற இடத்துல 3 போடுங்க. ஸோ 3 + 7 10 கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் கரெக்ட். அவ்வளோதான். ஸோ இதான் பேசிக் ஐடியா. இதான் ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்னா isolate x. So second step na do something to the number near x so that x is solved. Do the same thing on other side of equation. அதான் ஐடியா. ஸோ எல்ஹெச்எஸ்ல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ்ல ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். எல்ஹெச்எஸ்ல x + 7 கொடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ்ல 10 கொடுத்துருக்கானா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த 7 ரிமூவ் பண்றதுக்கு ஒரு வழி பண்ணணும். 7 எப்படி ரிமூவ் பண்ணலாம்? -7 ரெண்டு பக்கமும் போட்டுக்கலாம். ஆட் பண்ணலாம். ஆட் -7 on both sides. ஒன்ஸ் -7 ஆட் பண்ணா என்ன ஆகும்னா இந்த 7 இந்த -7 அடிச்சிடும். அப்புறம் 10 - 7 மட்டும் தான் பாக்கி இருக்கும். ஸோ x = 10 - 7 which is nothing but 3. ஸோ இது ஆக்சுவலா இது வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல தான் நீங்க சால்வ் பண்ணுவீங்க இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ். ஆனா இப்பவே தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அவங்க நிறைய கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி கேட்கறாங்க ஸ்கூல் சிலபஸ்லயே. ஸ்கூல் புக்ஸ்ல நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா சால்வ் பண்ணலாம். இது வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் தான். இந்த மெத்தட் வந்து ஹவு டு சால்வ் வெரி சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் தான். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஈக்குவேஷன்ஸ்க்குலாம் கிடையாது. ஏன்னா இன்னும் ஃபிராக்ஷன்ஸ் கூட நீங்க கத்துக்கலாம். ஸோ இப்ப இப்போதைக்கு இந்த மெத்தட ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லாஜிக் தான், பேசிக் லாஜிக் தான். எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அது பதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். = 10 கொடுத்துருக்கான். ஸோ 7 ரிமூவ் பண்ணிட்டா எக்ஸ் வேல்யூ கிடைச்சிடும். எப்படி 7 ரிமூவ் பண்ணலாம்னு மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். ஸோ இந்த 7 எப்படி ரிமூவ் பண்ணலாம்னு மட்டும் யோசிச்சா போதும். இது எப்படி ரிமூவ் பண்ணணும்? ஹவு டு ரிமூவ் இட். இதை யோசிச்சாலே போதும். இதை மட்டும் யோசிக்கலாம். அவ்வளவுதான். பக்கத்துல என்ன நம்பர்? இப்போ x + 5 = 6ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 5 எப்படி ரிமூவ் பண்ணணும்னு யோசிச்சா போதும். ஹவு டு ரிமூவ் இட். ரிமூவிங் இட். இவ்வளவுதான் ஐடியா. ஸோ பேசிக் ஐடியா இதான். இதை பேஸ் பண்ணி நம்ம சில கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் அடுத்த வீடியோல. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.